அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எப்பவுமே செய்ய வேண்டிய நற்பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொய் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா பொய் ஈமானை விலகிவிடும். அதே மாதிரி அடுத்தவங்களையும் பொய் பேச வைக்கக்கூடாது. அப்புறம் திருமணத்திற்காக ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணோட உருவத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி விமர்சிக்கிறது. அதனால மற்றவங்களும் அந்த பொண்ணை மணமுடிப்பதை தவிர்த்துடுறாங்க. இதனுடைய பாவம் வந்து விமர்சிப்பவங்களையே சேரும். அதனால இந்த மாதிரியான கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் எப்பவுமே பண்ணக்கூடாது. பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளின் குறைகளை பிறரிடம் வந்து சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில அன்பு குறைஞ்சு போயிடும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒளி செஞ்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு. ஏன்னா கெட்ட கனவுகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்குது. அப்புறம் ஒழுவுடன் மௌத்தாகிறவங்களுக்கு ஷஹீதுடைய நன்மைகள் கிடைக்குது. ஷஹீத் அப்படின்னா இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே பிறர் மனம் நோகும்படி அவங்களுடைய நிறம், அவங்களுடைய உடல், அப்புறம் ஏதாவது அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்க மனசு நோகும்படி நம்ம வந்து பேசக்கூடாது. இறை நம்பிக்கை உடைய எவருக்கும் இது ஆகுமானது அல்ல. பிறருக்கு சலாம் சொல்லுவதில் முந்திக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் தற்பெருமை நீங்கும். அவங்க வந்து நமக்கு சலாம் சொல்லட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தற்பெருமையோடு இருக்கிறவங்க சலாம் வந்து முதல்ல சொல்ல மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல் நற்பண்புகளை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆமீன். இது போல் பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.